இப்போது சிலுவைக்குள்ள வரலாம். நமக்கு நம்ம பார்த்திருப்போம், இந்த திராட்சை ரசத்தை குறித்து இன்னைக்கு போதர் எடுத்தார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்குள்ளான ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமையை நாங்க கண்டோம். அந்த மகிமை மிகப்பெரியதா இருக்கிறது. எசேக்கியேல் 14:15 திடீர்னு எடுக்கும் அதில் 3 நபர்களை குறித்து ஆண்டவர், தானியேல் இருக்கிறாரு, யோபு இருக்கிறாரு, அதே போல நோவா இருக்கிறார். இவங்க 3 பேருமே ஒரு விதத்துல திராட்சை ரசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். யோபுக்கு எப்படியெல்லாம் பேட் நியூஸ் அவர்கிட்ட ரிசீவ் ஆகும்போது அவங்க பிள்ளைகள் திராட்சை ரசம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். தானியேலும் ராஜாக்களுக்கு திராட்சை ரசம் சப்ளை பண்றவரா, அப்படி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கிறவரா இருந்திருக்காரு. நோவாவும் திராட்சை ரசத்தினால ஒரு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க ஒரு காரணமா இருந்தது. ஆனா அதே திராட்சை ரசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகத்துல செஞ்சிருக்காரு. ஆமா, என்னாகமத்துல 28:7 அப்படி சொல்லுது, காப்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமமா. காப்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமம் என்று. அதனால நம் பரிசுத்த தேவாலயத்துல போஜன தகன பலியை நம் திராட்சை ரசத்தின் மூலமாக செய்யலாம். ஆட்டுக்குட்டி இல்லைன்னா பரவாயில்லைங்க, காப்படி திராட்சை ரசம் போதும், நம்ம அங்க வந்து பரிசுத்த தலத்துல தகன பலி செய்யலாம். அப்படி என்றால் இப்போது நம்ம தான் ஆலயம், நம்ம தான் பரிசுத்தலம், நமக்குள்ளதான் யார பரிசுத்தாவியான ஆளுகை செய்கிற. அப்படி என்பது நம்ம இந்த திராட்சை ரசத்திற்கு பழைய ஏற்பாடிலிருந்தும் பழைய உதாரணங்கள் இருக்கு. அந்த வடிவில் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருவோம். சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் அந்த காடியை வாங்கிவிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்திருக்கோம். இதே மார்க் 15:23 நீங்க பாருங்க. மார்க் 15:23 வித்தியாசமாக இருக்கு. அது படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு திராட்சை ரசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த திராட்சை ரசம் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புதிய உடன்படிக்கையில மிகப்பெரிய பங்கு இந்த திராட்சை ரசத்துக்கு உண்டு. அதனால் மார்க் 15:23 படிங்களேன். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து வெள்ளை போலம் கலந்த அந்த காடினை அந்த ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசு சிலுவையில 7 வார்த்தைகளை பேசினதுல இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக், முக்கியமான ஒரு விஷயம். அவர் தாகம் ஒரு அடிக்கப்படுகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் வேதனைப்பட்டார். ஏற்கனவே அவருக்கு தெரியும் தான் எப்படி மரிக்க போறேன் என்று. பல தடவை அவர் பேசும்போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, ஆனா என் சித்தம் உங்க சித்தம். அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவுமே வாழ்ந்தார். ஆனா இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது இவ ரொம்ப கடைசி நேரத்துல தாகங்கிறாங்க. ஆனா அது ஆவிக்குரிய அர்த்தத்தின் வழியாக பார்க்கலாம். ஆனா கடல் காடி என்று சொன்னால் கடல் நீரில் pH லெவல் குறைந்து விடுமா. மீன்கள் வாழ தகுதியற்ற அது நீர், அதுல உயிர்கள் வாழ முடியாது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிருமா. அந்த கடல் காடி என்பது ஒரு கெமிக்கல் ரியாக்ட், அது ஒரு கெமிக்கல். அதுல கடல் காளான்னா அது தண்ணீரை பிடித்தெடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ அது 16 டிகிரி செல்சியஸ்ல உருவாகிற ஒரு கடல்ல நடக்கிற ஒரு வேதியியல் மாற்றம். அதுல உயிர்கள் வாழ முடியாத ஒரு நீர், கிட்டத்தட்ட ஒரு பாய்சனுக்கு சமம் அந்த கடல் காடி. அதுல இந்த வெள்ளை போலத்தை போடுகிறார்களாம். வெள்ளை போலம் என்பது அந்த காலத்துல சென்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, போதை பொருளுக்கு அதை ஒரு ரா மெட்டீரியலா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த வெள்ளை போலத்தை அந்த கடல் காடியில கலக்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல். இந்த வெள்ளை போலத்தை கலக்கும் போது அதுக்கு ஒரு பிளேவர், மனம் கொடுக்கும், ஒரு சென்ட் மாதிரி ஆயிருக்கலாம். அந்த காடிக்கு நிறம் இருக்காதான், ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்குமாமா. அப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, திராட்சை ரசத்தையும் கலந்திருக்கிறாங்க. ஏன் திராட்சை ரசத்தை கலந்து கொடுக்கணும்? என்னைக்கா யோசிச்சுமா? தாகம் என்றால் திராட்சை ரசத்தையும் வெள்ளை போலத்தையும் கடல் காடியையும் கலந்து அதை கொடுக்கிறார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்த ஆலோசனை.
ஆண்டவர் கடைசி நிமிடத்தில் கூட, தன் ஜீவனை விடுகின்ற கடைசி நிமிடத்தில் கூட அவர் 100% கான்சியஸா இருந்தார். தான் எடுத்த சபதத்தின் மீது அவர் உறுதியாகவே இருந்தார். ஏனென்றால் இந்த மனு குலம் மகிமைப்பட வேண்டும். என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த புத்திரர்கள், இந்த மனிதர்கள் வருங்காலத்தில் எனக்கு பிறகு இரண்டாம் ஆதாமாகிய நான் மரித்து உயிர்த்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில எந்த சத்துருவும் இடைவிடக்கூடாது, எந்த சாபமும் அவர் வாழ்க்கையில வந்து நின்று விடக்கூடாது, எந்த நோயும் எந்த கடனோ பிசாசின் பிரச்சனையோ பாரம்பரிய கட்டோ அவன் வாழ்க்கையில வந்து நிற்கக்கூடாது என்பதற்காக அவர் கடைசி நிமிடம் வரை, தன் ஜீவனை கொடுக்கும் வரை, அதற்கு முன்பு வரை 100% கான்சியஸாக இருந்தார். தான் செய்ய வேண்டியதை முழுமையாக நிறைவேற்றிய பிறகு அவரே தன் ஜீவனை கொடுத்தார். அதில் மிகவும் முக்கியமான ஒரு செயல்தான் இந்த திராட்சை ரசம் கலந்த அந்த காடியை அவர் ஏற்கவில்லை. காரணம் என்னவென்று தெரியுமா? மத்தேயு 26 அதிகாரம் 28, 29 நாம் வாசிப்போம். பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நாமானங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பிதாவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வர இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். எப்படி அவர் பரமேறி சென்றாரோ அதே போல இந்த ராஜ்யத்தை இங்க கட்ட வரப்போகிறார். எப்படி ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ராஜ்யம் எப்படி பிசாசால் சீர்குலைக்கப்பட்டதோ, இரண்டாம் ஆதாமை இயேசு கிறிஸ்து வந்து அது சரி செய்த பிற்பாடு அந்த டாக்குமெண்டேஷனை கேன்சல் செய்யற கடைசி நொடியில, அந்த தருணத்துல, அந்த கடைசி 24 மணி நேரத்திற்கு அந்த இடைப்பட்ட பகுதியில் பேசின வார்த்தை, நான் இனி இந்த திராட்சை ரசத்தை அருத மாட்டேன். ஆனா இதுதான் நீங்க கொடுக்க புதிய உடன்படிக்கை, இது ரத்தமாயிருக்கிறது, என் சரீரமாயிருக்கிறது, என் நினைவு கூறும்படி நீங்கள் எப்போதும் செய்யலாம். நான் உங்க கூட இருக்கேன், சதாக்காலம் உங்களோட கூட இருக்கேன். பல வாக்கு தத்தங்களோடு புதிய உடன்படிக்கை நமக்கு தந்துவிட்டு அவர் சொன்னார், நான் இனி குடிக்க போவதில்லை, திராட்சை ரசத்தை நான் பருக போவதில்லை. ஏனென்றால் பிதாவின் ராஜ்யம் இந்த பூமியில வர இருக்கு. அந்த பிதாவின் ராஜ்யம் வருவதற்கு அந்த நொடியில பாடுவோம், அந்த ராஜ்யம் சகல அதிகாரங்களை கீழ்ப்படுத்தி ஒரு ராஜ்யம் அமையும். அந்த ராஜ்யத்துல தான் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட திராட்சை ரசம் அருந்த போறார். அதுவரை நான் அருந்துவதில்லை என்றால் அவர் திராட்சை ரசத்தை அருந்த போறார். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதற்கான ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தான் நாம் இருக்கிறோம். கடைசி நொடியில அந்த காடிக்குள்ள அந்த திராட்சை ரசத்தை கலந்து வெள்ளை போலத்தை மிக்ஸ் பண்ணி பிளேவர் செண்டு ஏத்தி இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றி பிசாசான குடிக்க செய்ய வைத்தான். கடைசி நொடியில கூட அவர் திட்டம் மாறல. ஏனென்றால் நாளைக்கு என் பையன் வந்து நிற்பான், 2000 வருடம் கழித்து என் மகள் வந்து நிற்பான், அவள் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இந்த பூமியை சாபத்தில் இருந்து மீட்க வேண்டும், இந்த பூமியில பிசாசினால் சீரழிக்கப்பட்டதை அவன் சரி செய்ய வேண்டும், அவனால் உருவாக்கப்பட்ட வியாதி மாற்றப்பட வேண்டும், அவனால் உருவாக்கப்பட்ட சாபம் மாற்றப்பட வேண்டும். அது நான் இன்று செய்து முடித்து விட்டேன், அது கடைசி நொடியில் நான் செய்து முடித்த காரியம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். நாளைக்கு என் பையன் வந்து பிரசங்கிக்கும் போது தடுமாறிடக்கூடாது. அந்த திராட்சை ரசத்தை கடைசி நொடியில கூட கான்சியஸா இருந்து அவர் அதை மறுத்தார். 6 அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கு. தொடு உணர்வு இருக்கு, சுவை உணர்வு இருக்கு, செவி உணர்வு, கேட்கக்கூடிய திறன் இருக்கு, கலர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு திறன், அதே போல் நல்லது கெட்டது, தீ என்றால் சுடும் சுடாது என்ற அறிவு, இது மொத்தமா சேர்த்துதான் மனிதனுக்கு 6 அறிவு என்று சயின்ஸ் சொல்லுது. இதுதான் 6 அறிவு உள்ள மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 6 அறிவிலையுமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி
நமக்காக அடிக்கப்பட்டார். கடைசி நொடியில கூட கான்சியஸ். அவர் செவியில கேட்கக்கூடாத வார்த்தைகள் அல்ல, அவர் கண்ணில அவர் பார்க்கக்கூடாத பார்வை அல்ல. அவர் வஸ்திரத்தை கிழிக்கும் போது அவர் எப்படி இருந்திருக்கும், அவர் மீது உமிழும் போது அவர் தோல்ல படும்போது எப்படி இருந்திருக்கும், வலி உணர்வு அவருக்கு எப்படி இருந்திருக்கும், வேதனை காதுகள்ல செவிகள்ல சுவையில தாகம் தாகம் என்று சாதா மனிதர் கடவுளாக மறிக்கல. கடவுளாக இருந்தா தன் வலிய அவருக்கு பொறுத்து கொள்ள முடியும். வேற யாராவது தூதர்கிட்ட கூட கொடுத்திருக்கலாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவுமே அவர் வாழ்ந்தார். அந்த நேரத்துல மனிதனாக மனித உணர்வுல அந்த 5 அறிவு கொண்ட அந்த உணர்வை அவர் அந்த இடத்துல சிலுவையில தன்னை சுத்தனாக பரிசுத்தனாக வெளிப்படுத்தினார். ஒருவரையும் திட்டல, இவர்களை மன்னியும் என்றார். நம்ம சொல்லுவோமா, ஐயோ சாக போறமே, பரவாயில்ல கசப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த தண்ணியை கொடுங்க நான் குடிச்சிடுறேன், தாகமா இருக்கு, அதுல கொஞ்சம் திராட்சரசம் கலந்துருக்குங்க, பரவாயில்லங்க, யாருக்குங்க தெரியும். ஆனா தனக்குண்டான அனைத்து உணர்வுகளிலும் ஆண்டவர் அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல முடியாத அளவிற்கான தியாகத்தை அவர் செய்து முடித்தார். அதனால்தான் நான் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப உயர்த்துறோம். அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய இரட்சகர், இனி வரக்கூடிய இரட்சகர் அவர்தான். கடைசி காலத்தில் நமக்கு குமாரனாக திருவருளம் பற்றினார். மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் நான் தான் இருக்கிறவா, ஆதிமுதல் இருக்கிறவா இருக்கிற கடவுள், மாறாத கடவுள் என்றார். நான் யெகோவா தேவன் என்ற, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, பல பெயர்களிலே அவர்கள் அழைத்தார்கள். ஆனா நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு எப்படி திருவுருளம் பற்றினார் என்றால், குமாரனாக திருவுருளம் பற்றினார். அந்த பிதா நமக்கு குமாரனாக திருவுருளம் பற்றினார். அந்த தேவன் கடைசி நொடியில, கடைசி நொடி வரை நமக்காக இந்த நாளிலும் இங்க இருக்கிற இந்த சிறிய கூட்டத்தையும் டெஸ்ட் பண்ண அவர் விரும்புறார். ஆமா, அதற்காகத்தான் அன்றைக்கு அந்த காடியை, திராட்சரசம் கலந்த காடியை வாங்க அவர் மறுத்தார். இப்போது நாம் அவரை நினைவு கூறுறோம். இயேசு எனக்காக செய்து முடித்து விட்டார். சிலுவையில எல்லாம் செய்து முடித்து விட்டார். எல்லாம் என்றால் கடைசி நொடியில் வர நம் பாவ சாபங்களுக்காக, பரம்பரை நோய்களுக்காக, எல்லா பிசாசின் கட்டுகளுக்காக, ஆதாமினால் ஏற்படுத்தப்பட்ட, அவரால் இழக்கப்பட்ட பூமியின் ஆளிகை முதல், அவரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட சாபம் முதல், பிசாசினால் ஏற்பட்ட அனைத்து சாபத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குற்றமில்லாதவராக சுமந்து தீர்த்து கொடுக்கப்பட்ட எல்லா நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றி அவர் நமக்காக புதிய உடன்படிக்கையாக அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். யோவான் 17:22 வாசிப்போம். யோவான் 17:22 பிதா தனக்கு கொடுத்த மகிமை. ஆமென். மிக 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 முக்கியமான வசனம். நமக்கு எவ்வளவு எவ்வளவு இயேசு நல்லவர் என்று, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். பிதா இயேசுக்கு கொடுத்த மகிமையை இயேசு நமக்கு கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? வேற ஏதேனும் ஒரு கடவுள் சொல்ல முடியுமா? பிதா தனக்கு கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் நம்ம ஒன்றாயிருப்பது போல பிதாவோட ஒன்றாயிருப்ப, நீங்களும் எனக்குள்ள வாங்க, நம்ம 3 பேரும் ஒன்றாயிருக்கலாம் என்று சகல கனத்தையும் மகிமையும் மனிதர்களுக்கு தந்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம்! இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஏன் இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம்? ஏன் இயேசு தான் மெய்யான கடவுள், அவரே இரட்சகர் என்று சொல்கிறோம் என்றால் இதுக்கு தான். தியாகம் செய்தார் எங்களுக்காக, எங்கள் நோய்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக, இந்த பூமியின் சகல மனிதர்களின் சாபங்களை நீக்கின ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, அவருக்கு பிதாவால் கொடுக்கப்பட்ட மகிமையை நமக்கே கொடுத்து சென்று விட்டார். ஆமென். இன்றும் நம்மளோடு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையோ கட்டடத்தையோ அல்ல, நாம் தான் அந்த சபை. அதனால் தான் சொல்றேன், இன்னாகபத்தில் சொன்னது போல ஒரு ஆட்டுக்கடாவை பலியிடுவதற்கு, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்கு சமம் காப்பங்கு திராட்சரசம் என்று நியாயப்பிரமாண காலத்துல அதவே எடுத்து நமக்கு மறுபடியும்
திராட்சரசமாக தன் ரத்தத்தை நினைவு கூறும். நீங்கள் அருந்துங்கள், சதாக்காலம் உங்களோடு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும், நான் உங்களுக்குள்ளேயே தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன், நான் கட்டடத்தில் அல்ல என்று மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னாகமத்தில் இருந்து நமக்கு யோவான் வரைக்கும் உள்ள சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னா இயேசு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திராட்சை ரசம் மூலமாக செய்திருக்கிறார். நிறைய பேசலாம், திராட்சை ரசத்தை குடித்து வருகிற காலங்களில் பார்க்கலாம். கண்களை மூடலாம், எந்திரிச்சு நிற்போமா ஒரு நிமிடம். ஆண்டவரே, நீர் இவ்வளவு நல்லவரா?